உன்னால் முடியும் என்று நம்பு. நம்பிக்கையுடன் உன்னால் முடியும் என்று நீ முயற்சிக்கும்போதுதான் உனக்கான வெற்றி கதவுகளை அனைத்தும் திறக்க தொடங்குகிறது. வெற்றியை எளிதாக விலை கொடுத்து வாங்கிவிட முடியும். அதற்கான விலை பணம் அல்ல, உன் உழைப்பும் நேரமும் தான். நாம் நம்மை போல் வாழ்வதற்கு பணம் அதிகம் தேவைப்படுவதில்லை. நாம் அடுத்தவர்களைப் போல் வாழ்வதற்கு தான் பணம் அதிகம் தேவைப்படுகிறது. தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உன் உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்கும் வரை உன் வாழ்க்கை உனக்கு பயமும் இல்லை, பாரமும் இல்லை. இந்த உலகம் ஏற்கனவே மிகவும் அழகானதாக படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் எதற்காகவும் நீ மாற்ற வேண்டும் என்று நினைக்க வேண்டிய அவசியமில்லை. உன் பார்வையை மாற்று, உலகமே உனக்கு அழகாக மாறிவிடும். நேற்றைய கடினமான சூழ்நிலைகளையே நினைத்து வரிந்து கொண்டு நாளை கனவுகளை உன் கண்ணீரில் மூழ்கடித்து விடாதே. நம்பிக்கையோடு எழுந்து செல். இனி வெற்றி எப்பொழுதும் உன் பக்கம்தான். தனிமையை அதிகம் நேசிக்க கற்றுக்கொள். உன்னை உனக்கே உணர்த்தும் ஒரு அற்புதமான ஆயுதம் அதுதான். எல்லா உறவுகளும் கண்ணாடி போலதான். உடையாத வரை ஒரு முகம், உடைந்து விட்டால் பல முகம். புரிதல் இல்லாத வாழ்க்கையில் புதையிலே கிடைத்தாலும் பயனில்லை. கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது. கேட்காமல் கொட்டப்படும் அன்பிற்கு மதிப்பு இருக்காது. கடவுள் உங்களை சிரமத்திற்கு கொண்டு சென்றாலும் நீங்கள் அவர்களை நம்புங்கள். ஏனெனில் 2 விஷயங்கள் மட்டுமே நடக்கும். ஒன்று, அவர் காப்பாற்றுவார், அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுக் கொடுப்பார். உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாயிரு. யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. எதை நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுவாய். மனதில் ஆற்றல் அளப்பரியது. உனக்கென ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடு. அதை அடைய முயற்சி செய். பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே. உண்மையை சொல்லி மாட்டிக்கொள். ஏனெனில் பொய் வாழவிடாது, உண்மை சாக விடாது. நீண்ட தூரம் ஓடினாலும் மட்டுமே அதிக உயரத்தை தாண்ட முடியும். அது வாழ்க்கைக்கும் பொருந்தும். யாருடைய குறையும் பெரிதுபடுத்தாது. மன அமைதி உனக்கு கிடைக்கும். அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே. கோபத்தை வெளிப்படுத்தும் முன் யோசி. உழைப்பின் மூலம் தரப்படும் பொருளின் மதிப்பு நிலைக்கும். அதுவே ஒருவருக்கு உயர்வை தரும். பேராசை என்னும் பெருந்துன்பம் தொலைந்தால் இன்பம் இடைவிடாமல் வரும். ஒருவர் என்னதான் படித்தாலும் அவருடைய இயல்பான அறிவே மேலோங்கி நிற்கும். புத்தகத்தால் வரும் அறிவை விட அனுபவத்தால் கிடைக்கும் அறிவு மேலானது. யார் கைவிட்டாலும் நீ செய்த தானமும் தர்மமும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. மற்றவருடைய துன்பத்தை பார்த்து மகிழ்ச்சி அடையாதே. அப்படி மகிழ்ச்சி அடைந்தால் அது பாவமாகும். நல்லதோ கெட்டதோ உனக்குரிய பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும். நம்பிக்கையும் பொறுமையும் உள்ளவர்களின் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும். பணத்தைப் போல நேரமும் விலை மதிப்பு கொண்டது. அதை வீணாக்காதே. அறிவும் துணிவும் சேர்ந்திருந்தால்தான் தைரியம். போனதை நினைத்து வருந்தாதே. நடக்க இருப்பதை பற்றி யோசி. புதிய முயற்சி மேற்கொள்ளும் போது தவறு வருவது இயல்பு. அதை திரித்து கொண்டு முயற்சி செய். வாழ்வில் வெற்றி பெறுவாய். சூழ்நிலைக்கு ஏற்ப சிந்தித்து முடிவெடுக்க உன்னை தயார்படுத்து. அது உன்னை காப்பாற்றும். மாற்றம் உன்னிடமே உள்ளது. வாழ்க்கையில் எல்லாம் எப்பொழுதும் ஒன்று போல் இருப்பதில்லை. காலம் மாற எல்லாம் மாறும். அதற்கு நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். உடைந்த இதயத்தை ஒட்ட வைக்க போராடுவதை விட உடையாமல் பார்த்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவோ மறைக்கவோ முடியாது. திருத்தி அமைக்கவோ அழிக்கவோ முடியாது. நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும். ஆனால் எதிர்காலங்களை மாற்ற முடியும். இறுதியான முடிவினை உறுதியாக எடு. நீங்கள் நீங்களாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. நீங்கள் மற்றவர்களைப் போல் வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை. யாரையும் திட்டாதே. சாபம் விடாதே. கெடுதல் நினைக்காதே. நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும். நீ மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும். உனக்கு ஏற்படும் துன்பங்களுக்கு நீ மட்டும் பொறுப்பாக முடியாது என்பதை புரிந்து கொள். அனைத்திற்கு காரணம் ஒன்று உள்ளது. அதனை காலம் உனக்கு சரியான நேரத்தில் வெளிப்படுத்தும். உன் மனதில் நீ சுத்தமாக இரு. உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் இருந்தாலும் நீ வணங்கும் தெய்வம் அவர்களை உன்னை விட்டு விலக்கிவிடும். பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள். ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரமில்லாதது. நொடியில் அனைத்தும் மாற்றிவிடும். ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும், முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் காலம் தரும். சிந்தித்து செயல்படுங்கள். நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னிடம் உள்ள பணிவுதான் உன்னை ஒரு மனிதனாக உயர்த்தி காட்டும். உனது நிலை எது என்பதை முதலில் தெரிந்து கொள்.
அப்பொழுதுதான் உன்னை திருத்திக் கொள்ளவும் பிறரினால் ஏற்படும் அவமானங்களில் எதிர்கொள்ளவும் இயலும். எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வாறு நடக்கிறது என்ற வார்த்தைகள் உனக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் உண்டு. உனது அறிவை கொண்டு வெற்றி பெற முயற்சி செய். உங்களுக்கு பிடிக்காத எதுவும் உங்களிடம் தங்காது. உங்களுடைய கஷ்டங்களும் தான். சில நேரம் நம் கண்ணீரை துடைக்க யாரையோ நாடுகிறோம், நம்மிடம் விரல்கள் இருப்பதை மறந்து. கஷ்டங்களை தருகிறேன் என்று கலங்காதே. காரணமின்றி நான் எதையும் செய்வதில்லை. நான் வகுத்த பாதையில்தான் உங்கள் பயணம். நம்பியவரை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஏமாற்றும் போது ஒன்றை மட்டும் நினைவில் கொள், ஒரு நாள் நீயும் ஏமாற்றப்படுவாய். இதுவே நிதர்சனம். மண்ணில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் மனிதாபம் உண்டு. மனிதர்களை தவிர. கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்பி வருவதில்லை. தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி செய். வார்த்தைகளால் விவரிக்க இயலாத சில வழிகளுக்கு என்றுமே புன்னகை மட்டுமே மருந்தாகிறது. உலகில் நிலை என்று ஒன்றுமில்லை. ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்வின் பாடத்தை கற்றுத்தருபவையே. முடிவை பற்றி சிந்திக்காதே, உன்னால் முடியும் என்பதை மட்டும் சிந்தி. முயன்றவன் கைகளில் கிடைக்காதது எதுவுமில்லை இந்த உலகில். சிந்தித்து செயலாற்றுங்கள். இந்த நிலையும் மாறும். இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளைய நிலைமையை தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் உன்னை உருவாக்கிய கடவுளும் உன் நிலைமையை மாற்ற ஒரு நொடி போதுமானது. யார் என்ன சொன்னாலும் நமக்கு பிடித்ததை போல் வாழ்வதில்தான் இருக்கிறது நமக்கான அடையாளம். வாழ்வதற்கான செலவு மிக குறைவு, ஆனால் அடுத்தவனைப் போல் வாழ்வதற்கான செலவுதான் மிக அதிகம். நீ பிரச்சனைகள் பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள் வந்து சேரும். நீ தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நிறையவே வாய்ப்புகள் உன் எதிரே தோன்றும். யாரிடமும் உன் கஷ்டத்தை சொல்லாதே, ஏனெனில் அவர்கள் வார்த்தைகள் அனைத்தும் பொழுதுபோக்குக்கு மட்டுமே தவிர உன் கஷ்டங்களை தீர்க்க அல்ல. வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்திற்காக வாழ்க்கையை தொலைத்தவர்கள்தான் அதிகம். பணம் மட்டுமே நிம்மதி என நினைப்பவர்களுக்கு புரிவதில்லை நல்ல உறவுகள் அருகில் இருப்பதும் நிம்மதிதான் என்று. நமக்கு பிடித்ததை தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர அது மற்றவர்களுக்கு பிடிக்குமா என்று யோசிக்க கூடாது. தெளிவாக நீ இல்லை என்றால் சிறு சிறு விஷயங்கள் கூட சிந்திக்க விடாமல் செய்து உன்னை எளிதில் ஏமாற்றி விடுவார்கள் சிலர். துணிச்சலுடன் செயல்படு. எப்பொழுது முடிவு எடுக்கிறோமோ அப்பொழுதே வாழ்க்கையில் பாதி அபாயத்தை கடந்து விட்டோம் என்பது உறுதியாகும். நம்முடைய பாதி சுமைக்கு காரணம் தேவையற்ற பேச்சும் தேவையற்ற சிந்தனையும் மட்டுமே. சகித்து கொண்டே போகும் வரை நமக்கான மரியாதை கிடைக்காது. சிலரிடம் பேச வேண்டிய இடத்தில் பேசியே ஆக வேண்டும். இல்லை என்றால் நமக்கான மதிப்பை இழந்து விடுவோம். உன் தேவை இருக்கும் வரை உன் தவறுகள் மன்னிக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கும். உன் தேவை இல்லை என்றால் சிறு தவறும் பெரியதாக தெரியும். தவறு செய்தால் ஒப்புக்கொள்ளுங்கள். விரைவில் சரி செய்து கொள்ளலாம். ஆனால் செய்த தவறை இல்லை என்று சாதிக்காதீர்கள். என்றுமே சரி செய்ய முடியாது. இந்த உலகில் 100% நல்லவன் கெட்டவன் என எவரும் இல்லை. இங்கு ஒருவர் எதிர்கொள்ளும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையை அவரை நல்லவர் என்றும் கெட்டவர் என்றும் சித்தரிக்கப்படுகிறது. குறை சொன்னவர் யார் என்பதை இரண்டாவதாக பார். சொல்லப்பட்ட குறை உன்னிடம் உள்ளதா என்பதை முதலில் பார். தெளிவான மனம் தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை ரசிக்கும். தெளிவற்ற மனம் அனைத்தையும் போட்டு குழைப்பு கொண்டு நிம்மதியை இழக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.